எண்ணங்களை மேம்படுத்துங்கள் 50 எம்.இ.ஆர். கோப்மேயர். அத்தியாயம் 50. வாழ்க்கை ஒரு கண்ணாடி. இந்த அத்தியாயம் ஓரளவுக்கு கிளுகிளுப்பாகத் தோன்றலாம், ஏனென்றால் நான் இந்த உண்மையைப் பற்றி பல முறை பல்வேறு வழிகளில் எழுதியுள்ளேன். ஆனாலும் அது என்னை மிகவும் கவர்ந்ததால் அதைப் பற்றி மீண்டும் ஒருமுறை எழுத வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதுகிறேன். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் நம்மைப் பற்றிய சரியான பிரதிபலிப்பாகும். வாழ்க்கை என்பது நாம் என்ன நினைக்கிறோம், எப்படி உணர்கிறோம், என்ன செய்கிறோம், குறிப்பாக நாம் உண்மையில் என்னவாக இருக்கிறோம் என்பதை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி. இது ஒரு ஆழ்ந்த சிந்தனை. அன்றைய மனநிலையின் மத்தியில் ஒருவனை இடைநிறுத்தி தன் வாழ்க்கையின் கண்ணாடியில் தன் பிரதிபலிப்பை கவனிக்கத் தூண்ட வேண்டும். நாம் வயதாகும்போது நமது கடந்த காலத்தின் பிம்பம் நம் முகங்களின் கோடுகளில் பதிந்து நம் கண்களின் ஆழத்தில் மங்கலாகவோ அல்லது பிரகாசமாகவோ ஒளிர்கிறது. மற்றவர்கள் ஒரு புத்தகம் போல நம்மை படிக்க முடியும் என்ற பழைய பழமொழியை சிறப்பாக வெளிப்படுத்தலாம், ஏனெனில் அவர்கள் ஒரு படம் போல நம்மை கவனிக்க முடியும், கிட்டத்தட்ட உடனடியாக நம்மை மதிப்பிட முடியும். ஆனால் சிலர் தோற்றம் ஏமாற்றுவதாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையில் சில சமயங்களில் நாம் உடல் தோற்றங்களை மட்டுமே வைத்து மதிப்பிடினால் அவர்களால் முடியும். இயற்கையானது அவர்களின் புதிய சுயத்தின் வெளிப்புற உடல் அறிகுறிகளை மாற்றுவதை விட பலர் தங்கள் குணாதிசயங்களையும் ஆளுமைகளையும் விரைவாக மாற்றுவதாக அறியப்படுகிறது. இதனால் குணத்தையும் ஆளுமையையும் மதிப்பிடுவதில் தொடக்க நிலையாளர்கள் பெரும்பாலும் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள், ஏனெனில் புதியவர்கள் எந்தத் துறையிலும் இருக்கிறார்கள். இருப்பினும் வாழ்க்கை ஒரு துல்லியமான கண்ணாடி. ஆனால் அது நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்க்கும் சாதாரண கண்ணாடியை விட மிக அதிகம். வாழ்க்கையின் கண்ணாடி நமது வெளிப்புற தோற்றத்தை மட்டுமல்ல, நாம் அவற்றை வடிவமைத்த விதத்தையும் காட்டுகிறது. ஆனால் அது நமது உள்ளத்தையும் வெளிப்படுத்துகிறது. நமது கதாபாத்திரங்கள், நமது மன ஆழங்கள் மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மை, நமது ஆளுமை பண்புகள் மற்றும் நமது காந்தத்தன்மையின் அளவுகள். நமது வெளி மற்றும் உள் சுயங்களின் மொத்த தொகையே வாழ்க்கையின் கண்ணாடியில் நமது உண்மையான பிரதிபலிப்புகளை உருவாக்குகிறது. அவை வெறும் காட்சி பிரதிபலிப்புகளை விட அதிகம். அவை உணரக்கூடிய மற்றும் காணக்கூடிய ஒளிவட்டங்கள். நாம் உருவாக்கிய நமது உண்மையான சுயத்தை கவனிப்பது பற்றியதாக இது இருந்தால், அது வெறும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் வெளிப்படுத்தும் நிகழ்வாகவே இருக்கும். ஆனால் அது அதைவிட மிக அதிகம். அதுதான் நமது விதியை உருவாக்கியவர். நாம் கடந்த காலத்தில் நினைத்த, அனுபவித்த, செய்த எல்லாவற்றின் கூட்டுத்தொகையாக மட்டுமல்ல, அவ்வாறு செய்யும்போது நமது இயல்புகள் நமது வாழ்க்கையை உருவாக்கும் நிகழ்வுகளுக்கு நமது எதிர்வினைகளை தீர்மானிக்கின்றன. இது வெறுமனே காரணங்கள் மற்றும் விளைவுகளின் சங்கிலி. நாம் என்ன நினைக்கிறோம், உணர்கிறோம், செய்கிறோம் என்பது நம்மை நாம் இருக்கும் நிலைக்கு கொண்டு வருகிறது. நாம் என்னவாக இருக்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மற்றும் நிகழ்வுகளுக்கு காரணமாகிறது. உங்கள் வாழ்க்கை விதியின் ஒரு விஷயம் என்று நினைத்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளும் அளவுக்கு அப்பாவியாக இருக்காதீர்கள். அது முக்கியமாக உங்களால் ஏற்பட்டது, மேலும் அது நீங்கள் இப்போது என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை துல்லியமாக பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி. வாழ்க்கையின் கண்ணாடியில் நீங்கள் காண்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நீங்கள் எப்போதும் மாற்றலாம். உங்களை மாற்றுவதன் மூலம்